அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய காலை வணக்கம். இப்பொழுது நான் அலசப்போகும் தலைப்பு நாட்டின் மிக அத்தியாவசிய தேவையான கல்வித்தரம். கல்வித்தரம் என்பது இன்று என்ன நிலையில் இருக்கிறது என்பதை அருமை பெற்றோர்களும் கல்வியாளர்களும் சிந்திக்க வேண்டும். பொறுப்பான கல்வியை நாம் வழங்குகிறோமா என ஆசிரியர் சமுதாயம் சிந்திக்க வேண்டும். அத்தனை பொறுப்பான கல்வியை தேடி அலைகின்றோமா என பெற்றோர் சிந்திக்க வேண்டும். அன்றைய பள்ளிகள் அனைத்தும் அரசு உதவி பெற்ற பள்ளிகள் மட்டுமே. அரசு பள்ளிகளில் தரமான கல்வியை நாம் அன்று பெற முடிந்தது. அன்றைய கல்வித்தரம் இன்றைய கல்வியாளர்களிடம் இருக்கின்றதா? விலை பேசும் கல்வி, எதற்கும் விலை. எல்கேஜி எனப்படும் அடிப்படை கல்வி நிலையிலிருந்து முதுநிலை மட்டுமல்லாது முனைவர் என்று சொல்லப்படுகின்ற டாக்டர் பட்டம் பெறும் நிலை வரை இன்று கல்வி வியாபாரமாகி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு சாதாரண எல்கேஜி யூகேஜி படிக்கின்ற மாணவனுக்கு ஒரு ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் செலவு செய்கிறது. அந்த கல்வித்தரம் அவர்களிடம் இருக்கிறதா என்றால் இல்லை. அப்படி என்றால் அந்த பணம் எதற்காக செலுத்துகிறோம்? ஒரு சில பள்ளி உரிமையாளர்கள் தங்களை வளர்த்து கொள்வதற்காக அவர்கள் கேட்கின்ற தொகையை நாம் கொடுக்கின்றோம். காரணம் நமது ஆசை, பேராசை. ஆங்கிலத்தில் என் பிள்ளை பேச வேண்டும். ஆங்கிலம் போதுமா? ஆங்கிலம் போதுமா? ஆங்கிலம் என்பது என்ன? அது ஒரு மொழி. அந்த மொழியை எப்பொழுது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். 6 மாதத்தில் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியும். அந்த மொழிக்காகவா ஒரு வருடத்திற்கு 1,00,000 ரூபாய் செலவு செய்து ஒரு பணக்காரரை வளர்த்து விடுகிறீர்கள்? ஒரு பள்ளி உரிமையாளர்களை மேலும் மேலும் பள்ளிகள் ஆரம்பிப்பதற்கும் கல்லூரிகள் ஆரம்பிப்பதற்கும் உருவாக்கி விடுகிறீர்கள். ஏன் உங்களுக்கு இந்த யோசனை வரவில்லை? ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? உங்களுக்குள் ஆதங்கம் இருப்பது எனக்கு புரிகிறது. 1,00,000 ரூபாய் செலவு செய்கிறேன். அதை பெருமையடித்து கொள்பவர்களும் ஒரு புறம். 1,00,000 ரூபாய் செலவு மாதம் ஆகிறது என் பிள்ளை படிப்பதற்கு என்று பெருமையோடு பக்கத்து வீட்டில் பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது சரியான செயலா? சற்று யோசித்து பாருங்கள் எனது அருமை தமிழ் சொந்தங்களே. கல்வித்தரம், சரியான கல்வித்தரம் வேண்டும். நல்லதொரு கல்வித்தரம் வேண்டும். இன்று 200 கல்விச்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன இந்த தமிழக அரசால். பெருந்தலைவர் காமராசர் 16,000 பள்ளிக்கூடங்களை திறந்தார் என்றுதான் நாம் படித்திருக்கிறோம். இன்று 200 கல்விச்சாலைகள் போதிய மாணவர்கள் இல்லை என மூடப்பட்டு இருக்கிறது. சரி, போதிய மாணவர்கள் இல்லை. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன முயற்சி இந்த அரசு எடுத்தது? மாணவர்களை கல்வித்தரம் சரியாக இருந்தால், மாணவர்களின் கல்வித்தரம் சரியாக இருக்கின்ற நிலையில் நிச்சயமாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எங்கே சேர்ப்பார்கள்? அரசு பள்ளிகளில் சேர்ப்பார்கள். கல்வித்தர குறைபாடு தானே அதற்கு காரணம். இதை ஏன் இந்த அரசு உணர மறுக்கிறது? சற்று யோசித்து பாருங்கள் எனது அருமை தமிழ் சொந்தங்களே. அனைத்து கல்வியும் நான் ஏற்கனவே கூறியது போல எல்கேஜி முதல் முனைவர் பட்டம் என்று சொல்லப்படுகின்ற PhD பட்டம் வரை கல்வி வியாபாரமாகி கொண்டிருக்கிறது. இன்று பணியாற்றுகின்ற பேராசிரியர்கள், நானும் ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியன்தான். எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது. முனைவர் பட்டம் பெறுவதற்கு குறைந்தபட்சம் 5,00,000 ரூபாய் செலவு செய்து முனைவர் பட்டத்தை விலைக்கு வாங்குகிறார்கள். எனது அருமை தமிழ் சொந்தங்களே, யோசித்து பாருங்கள். இதனால் எனக்கு கண்டன குரல்கள் எழலாம், வருத்தமில்லை. நான் உழைத்து போராடி பெற்றவன். இந்த முனைவர் பட்டத்தை உழைத்து போராடி பெற்றவன். எனவே நான் தைரியமாக சொல்லுவேன், இன்று விலை போய்க் கொண்டிருக்கிறது.
ரூபாய் 5,00,000 ரூபாய் 6,00,000 ரூபாய் என்று அந்தந்த தகுதிக்கு ஏற்ப. இப்படி சென்றால் இவர்களது மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட கல்வியை இவர்கள் வழங்க முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். தரமான கல்வியை இவர்களால் தர முடியுமா? இவர்களிடம் கற்ற மாணவர்கள் தரமானவர்களாக இருப்பார்களா? சற்று யோசித்து பாருங்கள். ஏன் இவ்வளவு வேலையில்லா பிரச்சனை வருகிறது? நம்மளிடம் தரம் இல்லை. நம்மிடம் தரமில்லாத கல்வியை நாம் கொண்டிருக்கிறோம். தரமற்ற கல்வியால் எப்படி ஒரு வேலை கொடுப்பவன் நமக்கு வேலை கொடுப்பான்? அவன் தரமான கல்வியை தானே எதிர்பார்ப்பான். அந்த தரமான கல்வி உங்களிடம் இருக்கிறதா என்று சோதிக்கும் பொழுது உங்களிடம் இல்லை. இதுதான் இன்றைய நிலை. தரமான கல்வி நமக்கு தேவை. தரமான ஆசிரியர்கள் நமக்கு தேவை. டெடிகேட்டட் என்று சொல்லக்கூடிய அதன்பால் ஈர்க்கப்பட்ட ஆசிரியர்கள், அந்த பணியின்பால் ஈர்க்கப்பட்ட ஆசிரியர்கள் நமக்கு தேவை. சம்பளத்திற்காக வேலை செய்யும் ஆசிரியர்கள் நமக்கு தேவையில்லை. எனவே ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உண்மையிலேயே அவர்கள் அந்த பணியில் ஆர்வம் உள்ளவர்களா என்பதை உளவியல் ரீதியாக சோதனை செய்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நான் நினைக்கிறேன் இந்த கருத்தில் உங்களுக்கும் மாற்று கருத்து இருக்க இயலாது என்பதை நினைக்கிறேன். காரணம், நீங்களெல்லாம் பொறுப்பான பெற்றோர்கள். தன் பிள்ளை அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும் என கனவு காண்பவர்கள். உங்கள் கனவுகளுக்கு வடிகால் வேண்டாமா? தரமான கல்வியை தர வேண்டும். தரமான கல்வி யாரால் தர முடியும்? தரமான அரசால் தான் தர முடியும். தரமான அரசு எப்பொழுது அமையும்? தனக்கு தேவையில்லை, பணம் நமக்கு தேவையில்லை என்று துச்சமாக மதிக்கின்ற, கடமை கண்ணியம் என்று நினைக்கின்ற தியாக மனப்பான்மை கொண்ட ஆட்சியாளர்கள் ஆட்சியில் அமைந்தால் இது நடக்கும். அது நடக்க வேண்டும் என்பது நமது ஆசை. எனது அருமை பெற்றோர்களே, தரமான கல்வியை தேடி தங்கள் குழந்தைகளை சேர்த்து தங்கள் குழந்தைகளை தரமான கல்வியாளர்களாக உயர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என சற்று யோசித்து இந்த தேர்தலில் வாக்களியுங்கள். எனது அருமை சொந்தங்களுக்கு வணக்கம்.